சரிப்பா, ஒரு லைக் எஸ் ஆர் நோ இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் கான்டெஸ்ட் வந்து ஐ எம் கிளியர் வித் த கான்டெஸ்ட் அப்படின்றவங்க? இல்லை எனக்கு கான்டெஸ்ட் பற்றி சொல்லுங்க, டவுட் இருக்கு, நோட்டி சொல்லுங்க அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கு? ஓகே, சரி ஓகேப்பா. அப்போ நான் கான்டெஸ்ட் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், என்ன கேஷ் ப்ரைஸு என்ன அது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வில் ப்ரொவைட் யூ சம் இன்டர்ன்ஷிப்ஸு அண்ட் கான்டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? சரிங்க, எல்லாரும் வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த கான்டெஸ்ட்னா என்ன, அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி இது பண்ணும், ஸோ அப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன்ஸு அண்ட் ஃபைனலாக எப்படி இருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வின்னர்ஸ் இருப்பாங்கப்பா. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கான்டெஸ்டோட வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 அது இருக்கும். ஓகேங்களா, பெஸ்ட் டிசைன் அந்த மாதிரி நிறைய வகையாக வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கேஷ் ப்ரைஸஸுமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது நான் இப்போ ரிவீல் பண்ணலை. ஓகேங்களா, அது குரூப்லேயே ஆல்ரெடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா நான் திரும்பி வந்து அது மட்டும் அப்டேட் பண்ண சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் ஸோ நான் ப்ரீவியஸாக பார்த்துருக்கு 3 வின்னர்ஸு ப்ளஸ் 1 பெஸ்ட் டிசைனர் அவார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எல்லாருக்குமே கேஷ் ப்ரைஸ் இருக்குப்பா. சரி, இந்த கான்டெஸ்ட்டோட க்ரைட்டீரியா என்ன பண்ணணும், எங்கே நடக்க போகுது, ஆன்லைன் ஆஃப்லைன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, 2 பேஜஸ். ஓகேங்களா, மினிமம் 1 பேஜ் நிச்சயமாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 2 பேஜஸ்ஸு உங்களுக்கு ப்ளஸ்ஸு, பட் மினிமம் வி நீட் 1 பேஜ். 1 பேஜ் இருக்கணும். அது வந்து 4 செஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, என்ன புரிஞ்சுக்குதா? 4 செஷன்ஸ் மினிமம். ஹெட்டர் ஃபுட்டரை தவிர்த்து, புரியுதுங்களா? ஸோ ஹெட்டர் ஃபுட்டர் இன்க்ளூடட்னா 6 செஷன்ஸ் வரும். கிளியரா? புரியுதுங்களா? ஸோ 2 பேஜ் இருந்தால் ஓகே, பட் மினிமம் வி நீட் 1 பேஜ். இல்லை நீ 5-6 பேஜ் வச்சுக்கிறனால இட்ஸ் யுவர் சாய்ஸ்ப்பா. எனக்கு கான்டாக்ட் செஷன் இருக்குது, அதில் ஹெட்டர் ஃபுட்டர் எனக்கு கான்டாக்ட் மட்டும் இருக்குன்னா அது ஓகே, அது உங்களுக்கு ஆடட் விஷயம். பட் மினிமம் வந்து எங்களுக்கு ஒரு பேஜில் வந்து 6 செஷன் இருக்க மாதிரி ஒரு ஹோம் பேஜும் அதுக்கப்புறம் இருக்க ஒரு அடிஷ்னல் பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜும்பா. பட் ஹோம் பேஜில் மினிமம் வந்து ஒரு 4 செஷன் இருக்கணும். ஹெட்டர் ஃபுட்டரை சேர்க்காம பார்த்தீங்கன்னா 4 செஷன்ஸ் இருக்கும். ஹெட்டர் ஃபுட்டர் சேர்த்தீங்கன்னா 6 செஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஹெட்டர் ஃபுட்டர் அதுக்குள்ள 4 செஷன்ஸ். இதில் கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் தானே? செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் வந்து இதை நீங்கள் ரியாக்டில் பண்ணணும்ப்பா. இது வந்து ரியாக்டில் பண்ணணும். ஓகேங்களா, டெக்ஸ்டாக் வந்து HTML பண்ணலாமா, CSSL பண்ணலாமா, டெய்ல்வின்ல பண்ணலாமா, அது மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேங்களா, யூ ஹவ் டு ஸ்டார்ட் இட் வித் ரியாக்ட். கிளியரா? மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரை டு, நான் எப்படி எல்லாமே சொல்கிறேன், ஸோ தட் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா, ட்ரை டு ஆட் திஸ் ப்ராஜெக்ட் இன்டு யுவர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஆல்சோ இன்டு யுவர் ரெஸ்யூமே. ஓகேங்களா, ஸோ ரியாக்ட்ல பண்ணணும். ப்ளஸ் இதுக்கு நான் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணால் போதுமா, பேக் எண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான் எங்களுக்கு தேவைப்பா. என்னது, கான்டெஸ்ட்க்கு ஃப்ரண்ட் எண்ட் மஸ்ட். ஓகேங்களா, அப்போ நான் பேக் எண்ட் பண்ணக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா எஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து ஃப்ரண்ட் எண்ட் வரைக்கும் ஒரு பேஜ் 6 செஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து மினிமம் க்ரைட்டீரியா. அது நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று பேஜ் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பேக் எண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் ஏபிஐஸ் பண்ணுறதுனாலும்
பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் மஸ்ட். இது வந்து ஆப்ஷனல் தான். கிளியரா? இதில் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5-6 ஏபிஎஸ் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்டை உங்களோட இதுதான் வந்து ப்ராஜெக்ட்பா. ஓகேங்களா? நான் எப்படி சப்மிட் பண்ணுறது? ஹவு ஷுட் ஐ சப்மிட் இட்? வாட் இஸ் த டெட்லைன்? டெட்லைன் என்ன, எப்போ நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். நீங்கள் சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேர்சல்ல டிப்ளாய் பண்ணியிருக்கணும்ப்பா. என்னது? வேர்சல்ல டிப்ளாய் பண்ணி லைவ் லிங்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். என்னது? லைவ் லிங்க். புரியுதுங்களா? ஆர்டரா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு சின்ன ரெக்கார்டிங்ப்பா. ஒரு 2 மினிட்ஸோ 1 மினிட்குள்ளே தான் இருக்கும். அது டைமிங்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு தெரியும்ல, 30 செகண்ட்ஸோ 40 செகண்ட்ஸோ எப்படி வருமோ அந்த மாதிரி. 2 பேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஆகிடும். 1 மினிட் 120 செகண்ட்ஸ் ஆகிடும். ஒரு பேஜ்னா ஒரு 1 மினிட்குள்ளே இருக்கும். டைமிங்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையாக அதை ஷோ பண்ணிங்கன்னா போதும். ஏதாவது ஒரு கார்டு அனிமேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படி அதை ஓவர் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் வேர்சல்ல டிப்ளாய் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஃபியூச்சரில் சொல்லுவோம். மேபி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம டிப்ளாய்மெண்ட் சீரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? 2 or 3 டிப்ளாய்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு வெர்சல், பேக் எண்டுக்கு ரெண்டர் அண்ட் ரயில்வே வந்து சொல்லுவேன். 7 டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து வந்துருப்போம். சரி, ஓகே. அந்த டிப்ளாய்மெண்ட்ஸ் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். வெர்சல் அண்ட் கிட்டப் லிங்க் இருக்கணும். கிட்டப் லிங்க் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சரி ஓகே, ஐம் நாட் மென்ஷனிங் இட்ட. ஸோ கிட்டப் லிங்க் எங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு வேணும்ப்பா. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 3 விஷயங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணணும். குரூப்பில் கிடையாது. ஓகேங்களா? அட்மின். ஓகேங்களா? சுகந்துக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? நாட் டு மீ. ஓகேங்களா? கிளியரா? வாட்ஸ் அ டெட்லைன் வந்து குரூப்பில் போட்டிருப்பாங்க. ஐ வில் கன்ஃபார்ம் த டெட்லைன் அண்ட் டெல் யூ டுமாரோ. ஷுவரா? எல்லாமே கிளியர் தானே? அண்ட் யூ கேன் யூஸ் ரியாக்ட் அண்ட் நார்மல் சிஎஸ்எஸ் ஆர் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப் டு யூ. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டுத்தில் எது ஈஸின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எது உங்களுக்கு ஃபெமிலியரைஸாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஆர் நார்மல் சிஎஸ்எஸ். இதுதான் ப்ராஜெக்ட். அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து குரூப்பில் உங்கள் ப்ராஜெக்ட் நேமு அண்ட் ஓகே, அது முக்கியமாக நான் சொல்லணும். என்ன எல்லாரும் வந்து ஏதோ பேர் போட்டுட்டு இருக்காங்க, அது என்ன, எங்கேருந்து நான் பண்ணணும், இல்லை என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்? நீங்கள் பாட்டுன்னு ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்க, ஒரு பேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ரியாக்ட்ல டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இல்லை நார்மல் சிஎஸ் வச்சு பண்ணணும், ஒரு பேஜ் இருக்கணும், 6 செஷன் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் என்ன ஐடியா இருக்குது, எனக்கு பிளாங்க் அவுட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களை ஓன் ப்ராஜெக்ட், புரியுதுங்களா, ஓனாக உங்கள் ஐடியா தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைனே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை ஐம் நாட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் மை ஓன் ஐடியா, இன்ஸ்டட் நான் வந்து ஸ்விக்கி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸ்விக்கியில் என்ன இருக்குது, ஹெட்டர் இருக்குது, ஒரு 4-5 கார்ட்ஸ் இருக்குது. இது பாருங்க, இதுலேயே வந்து செஷன் 1, இது 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 1 2 3 4 செஷன் வந்துருதா இதுலேயே? ஆக்சுவலாக கீழே போக முடியும். ஆக்சுவலாக இன்ஃபுளுன்ஸ் ஸ்கூல் இருக்குப்பா. சரி ஓகே, இதில் ஃபுட்டர் ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் இதே டிசைனை இதே கார்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேர், யுவர் நேம், யுவர் காலேஜ், அங்கே மீதி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 2-3 டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்விக்கி ஆப் அப்படின்றத போட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும்ப்பா. புரியுதுங்களா?
ஸோ இன்கேஸ் இல்லை நான் அமேசான் வச்சு நான் அமேசான் வெப்சைட் வந்து பண்ண போகிறேன் ரியாக்டில் அப்படின்னா ஜஸ்ட் கோ டைப் அமேசான். அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன போடணும், அமேசான் அப்படின்றது போடணும். கிளியரா? இதான் வந்து அந்த ப்ராஜெக்ட் சம்திங் லைக் டாபிக் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க குரூப்பில், அந்த இடத்துல போட வேண்டிய ஃபீல்டுப்பா. எல்லாரும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களா? ரெஃபரன்ஸ் வெப்சைட் அப்படின்றது போட்டிருப்பாங்க. இல்லை நான் வந்து என் ஓன் ப்ராஜெக்ட் போடுறேன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இ காமர்ஸ் தான் ஓனாக போடுறீங்கன்னா மை இ காமர்ஸ், ஓகேங்களா, ஓனாக போடுறீங்க அப்படின்னா இ காமர்ஸ் உங்கள் ஓனாக இருந்தாலும் அது என்ன இன்ஸ்பிரேஷன் வரும், அமேசான் தானே இன்ஸ்பிரேஷனாக வரும். ஸோ அமேசான் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இல்லை இந்த மாதிரி கேட்டகரிஸ்குள்ளேயே இல்லை எனக்கு எல்எம்எஸ்க்குள்ளே வரல, இ காமர்ஸ்க்குள்ளே வரல, இல்லை டெலிவரி சைட் லைக் ஜொமேட்டோ ஸ்விக்கிக்குள்ளே வரல, ஓன் ப்ராஜெக்ட்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நேம் எதாவது வச்சுருப்பீங்களே, அதை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் வெப்சைட்டில் போட்டுக்கோங்க. மீதி இருக்க நேம், டிபார்ட்மெண்ட், இயர், காலேஜ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோதான்ப்பா கான்டெஸ்ட் பற்றி நான் 2வது தடவை சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேங்களா? செக்ஷன் அர்த்தம். ஓகே, நான் இப்போ தான் க்ளோஸ் பண்ணேன். இப்போ இது வந்து ஒரு செஷன்ப்பா, புரியுதுங்களா? இந்த கார்ட்ஸ் இருக்குங்களா, இது வந்து ஒரு செஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது 1, இது 2, இது 3, புரியுதுங்களா? ஹெட்ரு 1 ஒரு செஷன், ஹெட்ரு ஃபுட்ரு சேர்க்காம இது வந்து ஒரு செஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த டாப் டீல்ஸ் அண்டர் 99ன்றது ஒரு செஷன், பிளாக் பஸ்ட் டீல்ஸ்ன்றது ஒன்று செஷன். ஓகேங்களா? சரி, ஓகே, சரி. இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம். இப்போ திரும்பியும் சொல்கிறேன், ப்ராஜெக்ட்ஸை குரூப்பில் சென்ட் பண்ணாதீங்க, பர்சனலாக சுகந்துக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சொல்லுங்க. வித்வுட் ஏபி ஃபெச் பண்ணாம அப்படி பண்ணலாம் ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேன்ப்பா, பேக் எண்டே ஆப்ஷனல்னு சொல்லிட்டேன். ஓகே 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 ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. ஆல்மோஸ்ட் நம்ம ரியாக்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நான் ரீகேப் கொடுக்குறேன். ஓகேங்களா? பட் பிஃபோர் தட் இன்னைக்கு என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். We are going to see React optimization. ஆப்டிமைஸ் போட்டுக்கிறேன். ஆப்டிமைசேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குப்பா, ரியாக்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் ரியாக்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷன் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஆப்ரேஷன் என்னது, வெப்பில் இமேஜை லோட் பண்ணுறது. கரெக்டுங்களா? ஸோ ரியாக்டில் எப்படி இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, கிளியரா? இந்த 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 பேட்டர்ன்ஸ் வரும்பா. இன்னும் நிறைய இருக்குது, பட் ஐம் நாட் கோயிங் டு கோ இன்டெப்த்தாக இல்லாமல், ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல ஆரம்பிச்சோன்னா, காம்போனன்ட்ல இருக்க பேட்டர்ன் என்னதுப்பா, யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் காம்போனன்ட்ல. காம்போனன்ட் கம்போசிஷன் சொல்லியிருந்தேன்னா, காம்போனன்ட் கம்போசிஷன் ஸ்பேஸ் இல்லை, அப்படியே நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கஸ்டம் ஹூக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் பேட்டர்ன்,
ரெண்டர் பேட்டர்ன் சூப்பர். வேற என்ன பேட்டர்ன் இருக்கு? சூப்பர். ஹெச்ஓசி கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 5 இருக்குப்பா. இந்த 5ல் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்? அப்புறம் வந்து ஆப்டிமைசேஷனில் we have some other thing also. லேசி சஸ்பெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எனிபடி have used React lazy suspend? ஸோ ஆப்டிமைசேஷன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஆல்மோஸ்ட் டாக்ல இருக்க எல்லாமே சாரி டாக்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஐ லெவல் ஓவர்வியூ ஆப்டிமைசேஷனில் இந்த எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் காம்போனன்ட் கம்போசிஷன் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அண்ட் ரெண்டர் பேட்டர்னும் பார்த்துருந்தோம். ரெண்டர் ப்ராப்ஸ் ரெண்டர் பேட்டர்ன்ஸை எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. இது வந்து கண்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்போ பார்ப்போம்ப்பா நெக்ஸ்ட் கிளாஸ். கண்டெக்ஸ்ட் ஏபிஐ anybody have used context APIs? ஓகே, அது அப்போ ப்ரொவைடர் பேட்டர்ன் பார்ப்போம். இன்னைக்கு வந்து கஸ்டம் மூவ் எழுதலாம். ஓகே சூப்பர்ப்பா. ஸோ கண்டெக்ஸ்ட் ஏபிஐஸ் அது அப்போ ப்ரொவைடர் பேட்டர்னும் ஹெச்ஓசி தனியாக வந்து நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி த அஜெண்டா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து இ காமர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இ காமர்ஸ் வந்து மைக் ஆன் பண்ணி கேட்குறீங்களா? சரி ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து 2 days பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா? Day 1 and Day 2 ஒரு Day 2 அது சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணி அது பண்றதுனால அது ரியாக்ட் ஆப்டிமைசேஷன் சொல்றோம். இல்ல எதனால அது இந்த இன்னுமே ஆப்டிமைஸ் பண்றோம். சரி, நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதுறது நார்மல் கோட், ப்ரொடக்ஷன் ரெடி கோடுன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி ஆப்டிமைஸ் பண்ண நம்ம எழுதின கோடு இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது தான் இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு நான் இங்கே சொல்லியிருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே. ஓகே, ஸோ எஃபிஷியண்டா நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணி கோட வந்து எழுதுறது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம். ஓகே ஓகே. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டெவலப்பர் சேர்ந்து கொலாப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கோட் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ ரீடபிளாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ தட் ஒரு 1000 லைன் ஐவ் சீன் காம்பனன்ட்ஸு 1000 லைன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன இது வந்து சேஞ்ச் பண்ணாலும் எவ்ரி திங் வில் பிரேக். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து நம்ம மாடியுலாரிட்டி எப்படி மாடியூல்ஸாக ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோன்னா கோட் வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்த டெவலப்பர்ஸ் வந்து பார்க்கும்போது they'll be able to understand it. ஓகேங்களா? பட் எல்லா பேட்டர்ன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சிங்கிள்டன் பேட்டர்ன் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் பேட்டர்ன்ஸ் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது இங்கே இருக்கிறது வந்து பேசிக்காக காமனாக யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸில் ப்ரொடக்ஷன் ரெடி கோடில் இந்த எல்லா பேட்டர்ன்ஸும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் ஏதாவது ஒரு யூஸ் கேஸில் வந்து இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதை நம்ம ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்டா. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி ஷார்ட்டாக ரீக்கப் பண்ணலாமா? ஸோ மேபி ஒரு 1 or 2 days யாராவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா?
ரொம்ப டீப்பாக இல்லைப்பா, சும்மா மேலோட்டமாக நான் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வந்து வீட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ண பண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வீட் பண்ட்லர். வீட் பண்ட்லரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டே 1 அப்படின்றது போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளீனாக வந்து திரும்பி ரீகால் பண்ணியிருப்போம். இதை தவிர்த்து நம்ம டே 4லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டே 4 ஆர் டே 3 ஐம் நாட் ஷுவர். ஓகேங்களா? வீட் வந்து இன்ஸ்டால் பண்ணும். கரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டைல்விண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருந்தோம். எப்படி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கான்ஃபிகர் பண்ணுறது டைல்விண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். சேம் அதே இது நீங்கள் வந்து அந்த காமர்ஸ் டே 1 ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அதே டே 4 ஆர் டே 3 அந்த வீடியோலேயும் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டைல்விண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணியிருப்போம் ரியாக்டில். ஓகேங்களா? நார்மல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணல இன்னும். ஓகேங்களா? ஸோ நம்ம சில யூஸ் கேசஸில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? காம்போனன்ட்ஸ்னு தனி ஃபோல்டர்ஸு, அசெட்ஸ்னு ஒரு தனி ஃபோல்டர்ஸு, பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர்ஸு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் ரியாக்ட் ரவுட்டர் டாம். கரெக்டுங்களா? ஸோ சைல்ட் ரவுட்ஸு, லேஅவுட்ஸு இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இதையும் கம்ப்ளீட்டாக இனிஷியலைஸ் பண்ணோம் ஸ்க்ராட்ச்லேருந்து. அந்த காமர்ஸ் டே 1 ப்ராஜெக்டில் வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து இனிஷியலைஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே போட்டு இருக்கிற எல்லா அண்ட் எரர் பேஜ் எப்படி இது பண்ணுறது, எப்படி ரெண்டர் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐ. கரெக்டுங்களா? யூஐ வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா இல்லை, வி ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் என்ன சைட் அது இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஃப்ளோ பைட். ஓகேங்களா? நிறைய சைட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளோபைட்டில் பிளாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா இஃப் யூ கேட்டகரைஸ் இன்டு காமர்ஸ் நீங்கள் இன்னும் வந்து 2 ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இன்னும் நிறைய காம்பனன்ஸ் இருக்கும், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேனே பாருங்கள், நம்ம பண்ணியிருக்க சேம் லாஜிக் தான் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சைட்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் எந்த சைட் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க, நாட் ஒன்லி காமர்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2-3 சைட்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்விக்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே ஐ ஹவ் ஷோன் யூ எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, பட் ஐ ஆல்சோ ஷோ யூ டிஃபரெண்ட் திங்ஸ். இன்னைக்கு இந்த பேஜில் பார்த்தீங்களா சேம் அதே ஒரு ஏபிஐ கால், இந்த டேட்டாஸு கார்டு ஏதாவது யூஐ மாறுதா? யூஐ மாறுதா பாருங்க. இல்லை கரெக்டா? நம்ம ப்ராஜெக்டை பாருங்க, நம்ம ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு வச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்லாஷ் தெரியுதுங்களா? அந்த இமேஜ் லோட் ஆகுதுங்களா? ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஏபிஐ கால் பண்ணோம். ஸோ கோட் காட்டுறேன் பாருங்க. ஸ்லாஷ் ப்ராடக்ட் கண்டெய்னரில் ஒரு ஏபிஐ கால். இந்த ஏபிஐயில் என்ன வருது, நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் வருது, அந்த காலோட டேட்டாஸ் வருது. அதை நம்ம ஜஸ்ட் ரெண்டர் பண்ணுறோம், மேப் பண்ணி ரெண்டர் பண்ணுறோம். சேம் விஷயத்தை தான் இந்த ஸ்விக்கிலையும் பண்ணியிருக்காங்க. யூஐ மாறுதா பாருங்க, யூஐ மாறுதா மாறல, யூஐ மாறுதா மாறல. ஜஸ்ட் அந்த கார்டோட டிசைன் மட்டும்தான் ஒரே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாஸ்ல எங்கேருந்து வருது, நம்மளோட ஏபிஐஸ்லேருந்து வருது. அதே மாதிரி இந்த டேட்டாஸ்ல எங்கேருந்து வருது, ஸ்விக்கி ஏபிஐஸ்லேருந்து வருது. கிளியருங்களா? இப்போ நான் சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து இப்போ ஸ்விக்கி எல்லாம் இப்போ அதே மாதிரி யூஐ வந்து ஃப்ளோ பைட்ல இருந்து டிசைன் பண்றாங்க. இது இப்போ கார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இல்லை அவங்க வந்து ஸ்க்ராட்ச்ல பண்ணியிருப்பாங்க, அவங்களே தனியா பண்ணிருப்பாங்களா? ஆமா ஆமா. ஓ, நம்ம வந்து இப்போ யூஐ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஆமா, நம்ம வந்து டைம் கன்சியூமுக்காக நம்ம யூஐ எடுத்துக்கிட்டோம். நீங்க வந்து இந்த கார்ட் டிசைன் என்னப்பா இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு, கீழே 2 பேராகிராஃப் டேக்ஸ். கரெக்ட் தானே? ஓகே ஓகே, அவங்களே தனியா டிசைன் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகேங்களா? ஓகே ஓகே. சரிதான். ஸோ இப்போ இதே அமேசான் எடுத்துக்கோங்களேன். தெரியுதுங்களா? டேட்டாஸ், அந்த கார்ட்ஸ் எல்லாமே கார்ட்ஸ் யூஐ தான் மாறுதா பாருங்க. டேட்டாஸ் வருது ஏபிஐலேருந்து, இதை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. டேக் பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க, ஏர்பிஎன்பி. தெரியுதுங்களா? ஷிம்மர் போட்டு டேட்டாஸ் ஏபிஐஸ்லேருந்து ரெண்டர் ஆகுது.
ஓகேங்களா? என்னப்பா புரியுதுங்களா? சேம் லாஜிக் தான். இப்போ பாருங்களேன், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ டாமினோஸ் பீஸாவில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த பெராம்ஸில் பாருங்க, அந்த பெராம்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம். பெராம்ஸில் அந்த டேட்டா வாங்கிட்டு அந்த செகண்ட் பேஜை லோட் பண்ணுவாங்க. ஸ்விக்கிக்குன்னா என்ன வரும்? ஃபுட்ஸ் வரும்பா. புரியுதுங்களா? ஃபுட்ஸ் வரும். இதே ஒரு காமர்ஸில் போயிட்டு ஒரு ஃபோனை டச் பண்ணுறீங்கன்னா என்ன வரும்? சேம் அந்த ஃபுட்டோட ப்ராடக்ட் இதை எடுத்துக்கிட்டு ஐடி எடுத்துக்கிட்டு ப்ராடக்டோட டேட்டாவை ரெண்டர் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? இப்போ இது ஆர்பிஎன்பியில் போனீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட டேட்டாஸ் வரும். பேசிக்காக பை ஐடி ஐடி வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த டேட்டாஸை வாங்கி உங்களுக்கு ரெண்டர் பண்ணுவாங்க ஏபிஐஸ்லேருந்து. சேம் தான். இந்த 2 பேஜ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் பேஜுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்எம்எஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? கோர்சஸ்லாம் லிஸ்ட் ஆகும். கோர்சஸ்லாம் லிஸ்ட் ஆகுமா? கோர்சஸை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? அந்த கோர்ஸோட ஐடி எடுத்துட்டு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ரெண்டர் ஆகும். கிளியருங்களா? யூ டேக் எனி சைட்டுப்பா, எந்த சைட் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 பேஜ் மாறவே மாறாது. 2 ஏபிஐஸ் தான் இருக்கும். ஒரு ஏபிஐ வந்து டு ரெண்டர் ஆல் த டேட்டாஸ். செகண்ட் ஏபிஐ என்னது? அந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. வெப்சைட்டோட லாஜிக்கை பொறுத்து வெப்சைட்ஸோட டேட்டாஸ் மாறும். இகாமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபுட் ஸ்டோரில் இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதே ஏர்பிஎன்பியில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான் டிஃபரன்ஸுப்பா. ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணலாம். ஏபிஐ கால் எப்படி பண்றதுன்ற கிளியர் எல்லாருக்குமே. 2 ஸ்டேட் வச்சுட்டு ஒரு ஃபெச் டேட்டா ஃபங்க்ஷன் எழுதிட்டு யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த மேப் பண்ணி நீங்க எல்லாரும் பண்ணி பார்த்துட்டீங்களா? மேப் பண்ணிட்டு இந்த ரெண்டரை யாரா பண்ணலன்னா நீங்க போய் பண்ணி பாருங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இங்க எழுதியிருக்கோம் தெரியுமா இந்த ப்ராடக்ட் கண்டெய்னருக்காக. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ற கண்டெய்னர் சேஃப்டி கண்டெய்னர் கான்செப்ட், கிரிட் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட்ல செட்டப் பண்றது நம்ம பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ உங்களுக்கு ரோட் மேப் பண்ணி காட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அப்போதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட்ல நம்ம செட்டப் பண்றது அந்த என்பிஎம் எல்லாமே வீட்டு அண்ட் டெய்ல்வின் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்துருவீங்க இந்த ப்ராஜெக்ட்ல. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ். எத்தனை காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் கரெக்டுங்களா? ப்ராடக்ட்னு ஒரு காம்பனன்ட்ஸ், ப்ராடக்ட் கண்டெய்னர்னு ஒரு காம்பனன்ட்ஸ், அப்புறம் வந்து ஹோம் பேஜ் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து செட்டப் பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் பக்காவாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ வந்து வந்துடும் எப்படி ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட். ப்ராப்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும் ஃப்ரம் ப்ராடக்ட் கண்டெய்னர்லேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே இங்கே சென்ட் பண்ணுறீங்களா ப்ராடக்ட்ஸ்க்கு, அதை எப்படி ரிசீவ் பண்ணி எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். புரியுதுங்களா? ப்ராப்ஸ் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஏபிஐஸ், இந்த ப்ராடக்ட் கண்டெய்னரில் இங்கே வரது எல்லாமே எப்படி இருக்குது? ஏபிஐஸ்லேருந்து வரது எல்லாமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அது எப்படி ஒரு ஸ்டேட்டில் செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு அதுவுமே வந்து புரிஞ்சிடும். ஸ்டேட்ஸை யூஸ் ஸ்டேட்டு யூஸ் எஃபெக்ட் 2 கான்செப்ட்டும் புரிஞ்சு உங்களுக்கு ஸ்டேட்லேயும் செட் பண்ண தெரிஞ்சிடும், டேட்டாஸை இங்கே அனுப்பவும் தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஆல் கான்செப்ட் கவர்டு. நெக்ஸ்ட் என்னது? ரியாக்ட் ரவுட்டர் டாம். ரியாக்ட் ரவுட்டர் டாம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேவிகேஷன்ஸ் இங்கே இருக்குது தெரியுதுங்களா? இதை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர். 80% இஸ் கிளியர். ஓகேங்களா? நீங்கள் கான்டாக்ட்னு ஒரு பேஜ் வச்சு ஃபார்ம் டிசைட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? நார்மல் ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கான உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளேஷனும் சொல்லியிருந்தேன். நார்மல் ஃபார்ம்ஸுக்கும் ரியாக்ட் டூ ஃபார்ம்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஜாட் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ ஆப்டிமைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிஃபோர் தட் இந்த டைனமிக் ரவுட்டிங் அப்படின்றது போட்டிருப்பாரு. ரியாக்ட் ரவுட்டர் டாமோட கடைசி கான்செப்ட் 4 கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி
நார்மல் ரவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ரியாக்ட் ரவுட்டர் டாமில் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், சைல்ட் ரவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு எரர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்புறம் லிங்க் காம்போனன்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம், ரியாக்ட் வந்து ரீரன் லைக் அந்த HREF யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகும் பேஜ். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், லிங்க் 2. இது வரைக்கும் 4 கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 5th கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைனமிக் ரவுட்டிங்னு சொல்லுவாங்கப்பா. டைனமிக் ரவுட்டிங் சொல்லுங்க. இப்போ இந்த ஏபிஐ கால் மட்டும் ஒரு டைம் சொல்ல முடியுமா? சரி, ஓகே, நான் சொல்றேன். ஓகே, இந்த டைனமிக் ரவுட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த டாமினோஸ் பீஸா கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயில் பேஜ் வருதுங்களே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான டீட்டெயில் பேஜ் வரணும், கரெக்டுங்களா? இங்கே வர மாதிரி அமேசானில் வர மாதிரி. வில் டேக் அமேசானை. ஸோ இப்போ இங்கே இந்த பேஜில் இந்த இது லிங்காக இதுவாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து லிஸ்ட் ஆகணும்ல. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா, ஓகே. பிஃபோர் தட் ஒருத்தவங்க வந்து ஏபிஐ கால் எப்படி பண்ணுறதுன்றது திரும்பி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு வாட்டி திரும்பி பார்த்துலாம் ஷார்ட்டாக. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட் வேணும்பா. எப்பயுமே ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், 2 ஸ்டேட் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இஸ் லோடிங் அப்படின்றது, அப்புறம் செட் லோடிங் அப்படின்றது. ஃபஸ்ட் இதை ஃபால்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று டேட்டாஸ், அந்த ஏபிஐலேருந்து வர போகிற டேட்டாஸை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். கிளியரா? 2 லோக்கல் ஸ்டோர்ட் வேரியபிள் நிச்சயமாக வேணும். யூஸ் எஃபெக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு லாஜிக் அதான் ரெண்டர் பண்ணி முடிச்சோடனே, இது ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to call this logic so that white screen வராது. ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி டெக்ஸ்ட் வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லோடிங்னு வந்துட்டு தெரியுதுங்களா, லோடிங் வந்துட்டு அதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்து வருது. அது லோடிங்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷிம்மர் எஃபெக்ட் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நான் அதுவுமே சொல்கிறேன் இன்னைக்கு. ஓகேங்களா, சரி இப்போ இந்த ஃபெச் டேட்டா கால் ஆகுமா, ஃபர்ஸ்ட் இஸ் லோடிங் லோட் ஆனோடனே ஃபெச் டேட்டா கால் ஆகும். ஃபெச் டேட்டா என்ன பண்ணும், இஸ் லோடிங்கை ட்ரூ ஆக்கிடுது. கரெக்டுங்களா, ட்ரூ ஆக்கணுன்னே திரும்பி வந்து இங்கே லோடிங் வரும். ஸோ டேட்டாஸ் வந்து ஃபெச் ஆகும், செட் ஆகும், டேட்டா இங்கே செட் ஆகும். செட் ஆகணுன்னே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரியாக்ட் வில் ரீரெண்டர் த காம்போனன்ட். ரீரெண்டர் பண்ணிடும். ரீரெண்டர் பண்ணோன்னே என்ன ஆகும், திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கும். ஆனால் இப்போ இந்த யூசஃபுக்கு கால் ஆகுமா, திரும்பியும் நோல யூசஃபுக்கு கால் ஆகாது. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ண சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்டே கால் ஆயிடுச்சு. ஸோ ஃபெச் டேட்டாலாம் கால் ஆகாது. டேட்டாஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கு. முன்னாடி டேட்டா கிடையாது, எம்டி அரே இருந்தது. இப்போ இங்கேருந்து என்ன வந்திருக்கும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கும், அது இதில் செட் ஆயிருக்கும். ஸோ தட் இங்கே ரெண்டர் ஆகி நம்மளுக்கு எல்லா கார்ட்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வர டேட்டாஸை ப்ராப்ஸை சென்ட் பண்ணி இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம்ப்பா. டைட்டில், ப்ரைஸ், கேட்டகரிஸ், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ரேட்டிங்ஸ் டீஸ்ட்ரக்சர் பண்ணி இங்கே ஜஸ்ட் நம்ம ரெண்டர் பண்ணிக்கிறோம். கிளியரா? இனிஷியலா இஸ்லோடிங் வந்து 2ல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபால்ஸ்ல இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே, ட்ரூவா மாற்றிக்கோங்கப்பா. ஸோ தட் ஃபர்ஸ்ட் லோடிங் வரும் பாருங்க. சொல்லுங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இங்க வந்து நம்ம அவைட் யூஸ் பண்றப்போ அது வந்து அசிங்குள்ள தானே நம்ம கொடுப்போம் இங்க. ஆமாம்மா. ஓகே ஓகே, மென்ஷன் பண்ணிருக்கோம் அசிங். அதுல வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பேராமீட்டரை பாஸ் பண்ணுவோம். இல்லை அசிங் போட்டிருக்கோங்க நம்ம இங்கே. ஓகே 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 ஓகே, நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நான் திரும்பி வந்து நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அந்த ஏபிஐ கால் அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் 1 டேக்கு போய் பாருங்கப்பா. நான் திரும்பி வந்து இதை கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஓகேங்களா? ஓகேங்களா. அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சு.
எப்படி வந்து இதுவாகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த டேல உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இது இருக்கும்பா. ஓகேங்களா? ஆல்ரெடி 26 ஆயிடுச்சு. நம்ம கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஆப்டிமைசேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பை ஐடி வர்றது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த ஏபிஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஏபிஐ எடுத்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் எல்லாமே வருது, கரெக்டுங்களா? ஸோ எல்லா கார்ட்ஸும் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது ஐடி இருக்கு தெரியுதுங்களா? இதோட ஐடி இருக்கு தெரியுதுங்களா? பை 1 அப்படின்ற அந்த ஐடி போட்டிங்கன்னா அதோட டேட்டா மட்டும் வரும்பா. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஸ்பெஷல் செகண்ட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏபிஐல ஐடி 2 வரும். 3 வேணுமா, எனக்கு 3 போடணும். ஏபிஐ புரியுதா? ஏபிஐ ஸ்ட்ரக்சரு இந்த ஏபிஐலாம் நம்ம பண்ணுவோம்ப்பா பேக்கெண்டில், நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஸோ இங்கே எப்படி வந்து அந்த ஐடி கொடுக்குறாங்க தெரியுதுங்களா? டாமினோஸ், பீஸா. நம்ம என்ன வேணும், ஐடி வேணும். புரியுதுங்களா? ஐடி வச்சு தான் நம்ம அந்த டேட்டாஸை ரெண்டர் பண்ண முடியும். யூஐ வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் இ காமர்ஸ்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் சம் சொல்ல ப்ராடக்ட் ஓவர்வியூப்பா. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நமக்கு தெரியணும். இது ஃப்ரீ தான்ப்பா. ஸோ இந்த கோட் எடுத்துக்கலாம். இதில் வேறு ரெஸ்பான்சிவ்னஸ் தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த கோடு அண்ட் இந்த கோடு. ஓகேங்களா? ஸோ சேம்மா இந்த யூஐ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை கிளிக் பண்ணும் போது அதோட டீட்டெயில் பேஜில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேஜ் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், we are going to create a component called product details அப்படின்ட்டு. ப்ராடக்ட் டீடைல்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வில் டேக் தட் காம்போனன்ட் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே கோடு கொடுத்தீங்கன்னா போன செஷனில் நான் சொல்லியிருப்பேன் டெல்வின் கான்ஃபிக் எப்படி எடுத்து போடணும் அப்படின்றத. ஜஸ்ட் காப்பி, இந்த இடத்துல காப்பி கோடு. டேரெக்டாக இங்கேருந்து போட முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால்டு HTML to JSX அப்படின்ட்டு போட்டிங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் ரியாக்ட் கோட் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஓகே, அந்த இது மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரவுட் ஒன்று போட்டுக்கலாமா? ரவுட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, யூ ஹவ் டு கோ டு index.js.
ஒரு ரவுட் கிரியேட் பண்ணலாமா? பாத் ஸ்லாஷ் ப்ராடக்ட் டீடைல் எலமெண்ட் என்ன பண்ண போறோம்? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ரெண்டாவதா பார்ப்போமா? ரவுட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ்னஸும் இருக்கும்பா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட மாற்றிக்கலாம்ப்பா, அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான்ப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு ப்ராடக்ட், இது பேர் என்னது? டைனமிக் ரெண்டரிங்ப்பா. இது பேர் என்னது? டைனமிக் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைனமிக் ரவுட்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரவுட்டர் டாமோட கான்செப்ட், ஃபைனல் கான்செப்ட். ஸ்டெப் 1, பெராம்ஸில் டேட்டா வாங்கணும்ப்பா. பெராம்ஸ் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் இப்படி வந்துச்சு, நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம், ஏபிசி எனி திங். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் அனுப்புறது வந்து வேற ஒரு காம்பனண்ட்ல ரிசீவ் பண்ண முடியும். இந்த ரவுட்டில் இப்போ நான் ரவுட்டு சாரி இப்போ நான் இங்கே ஸ்லாஷ் ஏதோ ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னால் வாங்க முடியும். புரியுதுங்களா? இந்த டேட்டாவை என்னால் காம்பனண்ட்ல வாங்க முடியும். அது பேர் தான் என்னது? டைனமிக் ரெண்டரிங் அப்படின்றது. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் போட்டு ஒரு டாட், என்னது? ஒரு டாட்டு. இங்கே நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஐடி, நேம், ஏபிசி என்ன. பட் இங்கே வாங்குறத நீங்கள் அங்கே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஐடி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு யூஸ் பெராம்ஸ். எங்கேருந்து வருது? ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வருது இந்த மெத்தட். ஸோ ஒரு வேரியபிள் இதை நான் ஸ்டோர் பண்ணுறேன், கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நான் கன்சோலாகவும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. console.log of data. Product details. Details slash. தெரியுதுங்களா? இங்க இருக்க டேட்டா எங்க வந்திருக்கும்பா? கன்சோல் லாக்ல இது தெரியுதுங்களா? இங்க நீங்க என்ன டேட்டா போடுறீங்களோ அந்த டேட்டாஸ் இங்க வருது. புரியுதா? ஏன்னா ஏபிசிடின்னு டைப் பண்ணனா ஏபிசி வரும். ஆனா நம்மளுக்கு இந்த ஏபிஐஸ்க்கு என்னப்பா தேவை? இந்த ஏபிஐக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஐடிஸ். கரெக்டா? இங்க 2 போட்டா நம்மளுக்கு 2 ஓட டேட்டாஸ் வருது, 5 போட்டா 5 ஓட டேட்டாஸ் வருது. அப்ப நம்மளுக்கு இந்த பெராம்ஸ்ல என்ன வேணும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பெராம்ஸ்ல ஒரு கார்டிங் கிளிக் பண்ணும்போது we need ஐடிஸ். கரெக்டா? ஸோ நீங்க ஏபிஐ பொறுத்து பாருங்க, ஏபிஐல இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. புரியுதுங்களா? ஸோ ஏபிஐக்கு வந்து ஐடிஸ் வேணும்.
ஸோ அதனால் இப்போ நான் ஐடின்னு வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் ஏபிசின்னு வச்சுங்க என்ன வரும் தெரியுதுங்களா? நீங்கள் இங்கே என்ன போட்டாலும் அது வந்து அங்கே என்ன பேர் போடுறீங்களோ அந்த பேரில் தான் வரும்பா. இங்கே XYZ போட்டிங்கன்னா சின்ன தம்ஸ் அப் புரியுதுங்களா? அங்கே நீங்கள் அந்த 2 புள்ளி வச்சு இதுதான் டைனமிக் ரவுட்டிங் சொல்லுவாங்க. இதுதான் டைனமிக் ரவுட்டிங். என்ன டேட்டா சொன்னால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 புள்ளி வச்சுக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து யூஸ் பெராம்ஸ் அப்படின்ற அந்த ஊக்கை யூஸ் பண்ணிங்கன்னா பெராம்ஸில் வாங்கக்கூடிய டேட்டாஸாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன்ப்பா. ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இம்பார்ட்டண்ட்டு இதுதான். ஸ்டெப் 2 வந்து ஓகேவா? ஏபிஐ கால் பண்ணலாமா நெக்ஸ்ட் இதில்? இது வரைக்கும் ஓகேனா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, சேம் நான் இந்த இடத்துல திரும்பி எப்படி ஏபிஐ கால் பண்ணணுன்றத சொல்கிறேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கார்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சென்ட் பண்ணணும்ப்பா? இந்த ஸ்பெசிஃபிக் கார்டுக்கு நான் வந்து லிங்க் டு போட்டுக்கிறேன். இந்த கார்டை எங்கே கிளிக் பண்ணலாம் அப்படின்றத மேபி நம்ம ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கலாமா? மேபி இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பட்டன் மட்டும் வச்சுக்கலாமா? பை நோன்னு வச்சுப்போம் இந்த பட்டனை. ப்ராடக்ட்ஸில் போயிட்டு ஆட் டு கார்ட்டை பை நோன்னு மாற்றிக்கலாம்ப்பா. பை நோ. இந்த பை நோவை கிளிக் பண்ணாங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸும் வாங்க முடியும்ப்பா. நான் அது ஒரு நிமிஷம் சொல்கிறேன், எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இது முடிச்சிடலாம், ஒரு 2 ஸ்டெப்ஸ் மட்டும் முடிச்சிருவோம். ஸோ லிங்க்கை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் எங்கேருந்து வரக்கூடியது? ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வரக்கூடியதுப்பா. ஸோ இந்த பட்டனை அதில் ரேப் பண்ணிக்கோங்க. 2 வந்து என்ன செட் பண்ணணும்? யாரை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ். எனிபடி கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் ஆல்ரெடி பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். சூப்பர்ப்பா. ஸ்லாஷ் ஐடிஸ் கரெக்டுங்களா? இதில் அந்த ஐடி அனுப்பணும். நம்மளுக்கு ஐடி வருதா ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கண்டெய்னரில் டேட்டாஸில் மேபி நம்ம ஒரு வாட்டி கன்சோல் லாக் பண்ணி பார்த்துருவோம். console.log of props. ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வருதுப்பா, ஐடி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாமா? ஐடி
ஸோ இப்போ ப்ராப்ஸுக்கு பதிலாக ஐடியை வந்து இது பண்ணி பார்ப்போமா? ஐடிஸ் வருதுங்களா? 20 ப்ராடக்ட் இருக்கு, 20 ஐடி வருது. எப்படி இங்கே கொடுக்கணும்பா? we have to use the இது வந்து இந்த 1க்கு மேலே இருக்கும்பா, இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு பக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலாக ப்ராக்கெட்ஸ் போடணும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. நீங்கள் நம்ம என்ன கொடுக்கணும்? ஐடி. கிளியரா இது? கிளிக் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக ரவுட் ஆகுதானே? பாருங்க 1 வருதா? நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்க 2 வருதா? இதை கிளிக் பண்ணி பாருங்க 3 வருதா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த டேட்டாவை வாங்கி ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க டேட்டாஸ் மாறுமா? மாறுதான்னு பார்க்கலாமா? ஸோ திரும்பி ஏபிஐ கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஏபிஐ கால் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இங்கே வேணா ஏபிஐ காலை யூ ஹேவ் டு டூ இட் ஆன் ப்ராடக்ட் டீடைல் பேஜ். இங்கே டேட்டா டாட் ஐடிப்பா, அதுவுமே காட்டிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த டேட்டா வந்து எப்படி வருது பாருங்க. இங்கேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம மாற்றிடலாம், ஐடின்னு மாற்றிக்கலாம். மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்போ எப்படி வரும்? ஐடின்னு வரும். இது எப்படி இருக்கு? ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கு. ஆப்ஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ண நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று டாட் நோட்டேஷன், இல்லைன்னா பிராக்கெட் நோட்டேஷன்ஸ். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணலாமா? டாட் ஐடி. ஓகேங்களா? டேட்டா வருது. ஓகே, திஸ் இஸ் டன். இது அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட், ஒன்று கான்ஸ்ட், ஒன்று இஸ் லோடிங், அப்புறம் செட் இஸ் லோடிங். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணும்? யூஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ட்ரூவாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? கான்ஸ்ட் டேட்டா, அப்புறம் செட் டேட்டா. ஏபிஐலேருந்து வரக்கூடிய டேட்டாஸை இங்கே செட் பண்ணுறதுக்கான வேரியபிள் யூஸ் ஸ்டேட். எப்பயுமே என்னவா இருக்கும்? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இனிஷியலாக அரேவாக வச்சுக்கோங்க. மேபி இது ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா தானே, அரேவாக இருக்காது, ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே நீங்கள் டேரெக்டாக கூட டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் fetch details. Data is equal to என்ன பண்ண? ட்ரை, ஒரு கேட்ச். ஸோ console.log இந்த ட்ரைல தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண. ஓகேங்களா? இந்த இது வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்?
ஸோ ஓகே ஃபஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி லாஜிக் முடிச்சிடலாம். ஸோ ஏபிஐ என்னது? இதுதான் ஏபிஐ. ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஃபெட்ச். இதுதான் ஏபி. இந்த இடத்துல ஐடி வரணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் ஐடி அண்ட் இதுக்கப்புறம் கான்ஸ் டேட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். அண்ட் இது எல்லாமே அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணணும்? அவைட் யூஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? இது வந்து அசிங் ஃபங்க்ஷன். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? செட் டேட்டாவில் we are going to set data dot அது என்னன்னு பார்க்கலாம். டேட்டா டாட் டேட்டாவை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கன்சோல் லாக் பண்ணி பார்த்துறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா. சரி, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? யூஸ் எஃபெக்ட் வச்சு, கரெக்டுங்களா? யூஸ் எஃபெக்ட் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வில் கால் திஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டிபெண்டன்சி அரே ப்ளஸ் இந்த டிபெண்டன்சி அரே எப்படி இருக்கணும்? எப்பெல்லாம் இந்த ஐடிஸ் சேஞ்ச் ஆகும் போது இது ஒரு வாட்டி ரீரெண்டர் ஆகும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. தெரியுதுங்களா? டேட்டாஸ் வந்துருச்சு பாருங்கப்பா. ஐ திங்க் டேரெக்டாக டேட்டாஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ டேரெக்டாக டேட்டாஸை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ திங்க் நவ் யூ ஆர் கிளியர் வித் ஏபிஐ கால்ஸ் தான். அண்ட் ஃபைனலி என்ன பண்ணணும்? ஃபைனலி ஏபிஐ கால் முடியுதோ முடியலையோ, சம் எரர் எதுவாக இருந்தாலும் we have to set is loading to false. ஏபிஐ கால் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? is loading to true. இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டால் என்ன பண்ணணும்? இஃப் இஸ் லோடிங் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா you have to return லோடிங். இப்போ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம சிம்மர் எஃபெக்ட் போட்டுக்கலாம். லோடிங் அப்படின்றது எல்ஸ் ரிட்டர்ன். எல்ஸ் ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் எடுத்து வந்து எல்ஸுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார்மேட்டட். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? யூ ஆர் ஏபிள் டு கெட் இட் அப்படின்னா ஓகே. யூஸ் எஃபெக்டில் once it is done, we'll just console.log of data. இல்லை we are getting ID, கரெக்டுங்களா? ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டாட் ஐடி, கரெக்டுங்களா? டேட்டா டாட் இமேஜ். இமேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா? கிளியரா? சேம் இங்கேயும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க இடத்துலையும். அண்ட் அதே மாதிரி ஐடிஸ் யூனிக்காக இருக்கணும்ல. ஸோ ஒரு டைட்டில் ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டாட் டைட்டில் போட்டுக்கோங்க. ஆல்டர் டெக்ஸ்ட் டேட்டா டாட் டைட்டில். இது டைட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுப்பா. டெக்ஸ்ட்டை
இதான் டைட்டில், அதுதான் இங்கே டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது என்னது, டேட்டா டாட் டைட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரைஸ் இஸ் இந்தியன் ருபீஸ் வச்சுக்கோங்க. டேட்டா டாட் ப்ரைஸ், கரெக்டாக ப்ரைஸ் வந்துருச்சு. தென் நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் இருக்குது தெரியுதுங்களா, ரேட்டிங்ஸ் அந்த ப்ராக்கெட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புட் ரேட்டிங்ஸ், டேட்டா டாட் ரேட்டிங்ஸா, ரேட்டிங்ஸ் டாட் ரேட்டிங்ஸ் தெரியுதுங்களா, ரேட்டிங்ஸ்குள்ளே ரேட் இருக்குது. ஸோ ரேட்டிங்ஸ் டாட் ரேட். ஓகேங்களா. 4.7 வந்துருச்சு. டாட் கவுண்ட். ஸோ அடுத்ததில் என்ன பண்ணணும், சேம் இதுதான், என்ன பண்ணணும், டாட் கவுண்ட். ஓகேங்களா. தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாமா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் we have to put the description part. Data dot description. ஓகேங்களா. அண்ட் மேபி இங்கே கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டுக்கலாம். I think we do have categories. அண்ட் இந்த இடத்துல கேட்டகரி போட்டுக்கோங்க, டேட்டா டாட் ஓகேங்களா. பிளாக் போட்டுக்கோங்க. சரி வேணாம், இந்த கேட்டகரி கொஞ்சம் ஆர்டர் இருக்கு, we will take this category out. ஓகேங்களா. I think we have used all the data in the API. இப்போ எல்லாத்துக்கும் போய் பார்க்கலாமா, இதே மாதிரி ஒர்க் ஆகுதானு. We'll get to this. See, I think it's getting changed. ஓகேயா, புரியுதுங்களாப்பா. இந்த ஐடி வச்சு அது ஏபிஐ கால் பண்ணி இட்ஸ் கெட்டிங் தி டேட்டா அண்ட் ரெண்டர் பண்ணுது. ஹலோ, ஆமா இந்த யூஸ் ப்ராம்ஸ்ல ஐடி வந்து பிராக்கெட்ல கொடுத்தாங்க. ஆமா அந்த அது மட்டும் நான் தெரியல. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பண்ணிருந்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு இதே மாதிரியே பண்ணுறேன். டேட்டா சும்மா ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, பேராம்ஸ் டேட்டானு. இப்போ கன்சோல் லாக் பண்ணீங்கன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் பேராம்ஸ் டேட்டா பண்ணிங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, ஐடி வருதா. இது எப்படி இருக்குது, ஆப்ஜெக்டில் இருக்குது. நம்ம ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம்ல. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு உள்ளே என்ன பேர் இருக்கோ அதே பேர் போடுவோமா, ஐடி. அந்த மாதிரி போட்டது தான் நான் போன தடவை போட்டது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, டேட்டா டைப்பு ப்ராக்கெட்ஸு, உள்ளே வந்து என்னவா இருக்குது, பேர் ஐடி. ஸோ அதனால் ஐடின்னு போட்டிருந்தேன். அப்படி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, இது ஒர்க் ஆகும் பாருங்கள். ஓகே ஓகே, நல்ல ஓகேவா. இது ஒன்று. இது வந்துருச்சுங்களா. இல்லை எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க பேர். பெராம்ஸ் நார்மலாக டீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்களா, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பெராம்ஸ் டேட்டா டாட் ஐடி. இது ஓகேங்களா. இது ரெண்டுமே ஒன்று தான், இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம்.
இந்த இடத்துலையும் நம்ம perams data.id அப்படின்றத போட்டோம். ஐ திங்க் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது எது நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வரும்பா. இதே மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த ஐடி வாங்கி இங்கே நம்ம போடுறோம். அங்கே வந்து சம்திங் லைக் டைட்டில், ஏன்னா எஸ்சிஓவும் பார்க்கணும்ல. ஸோ தட் அவங்க ஐடிஸ் வாங்காமல் தேர் டேக்கிங் ரெஸ்டாரண்ட் நேம். ஸோ தட் swiggy.com.chennai. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். சேம் லைக் தட் நீங்கள் அமேசான் போனீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி தே வில் கெட் தட் டீட்டெயில்ஸ். மொபைல் பண்ணிங்கன்னா அவங்க ஐடி வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல தெரியுதா, ஐடி வாங்கியிருக்காங்க. சம்திங் லைக் திஸ் தான். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கு. சாரி, ஜஸ்ட் கிளிக் தட். தெரியுதுங்களா, ஐஃபோன், ஆப்பிள் ஐஃபோன் 13 12GB 128 அப்படின்றத வாங்கி they have taken this all data. ப்ரோ வந்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இப்போ வந்து இப்போ ஐடி இப்போ perams.id அப்புறமா டைட்டில் மாத்தினீங்களா டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு? ஆமாம். அது இப்போ நீங்க இப்போ கார்டு போட்டீங்க, மற்ற கார்டுல எப்படி ரெஃபர் ஆகுது எல்லாத்துலயும் அப்படியே? நான் தான் சொல்லுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மாற மாற அதுவே ஐடி மாறிக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மென்ஸ் கேஷுவல் ஸ்லிம் ஸ்லிட்ஸ் இதுக்கு போனீங்கன்னா இங்கே ஐடி வருதா. இப்போ நீங்கள் இந்த கோடை வந்து ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ப்ராடக்ட்ஸ்க்கு வருது. ப்ராடக்ட்ஸில் ஐடி சென்ட் பண்ணுறோமா, அதில் டேட்டா இருக்கா. அதுக்குள்ளே வந்து கீழே நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ் டீட்டெயிலு, அந்த ஐடி, அந்த ஸ்பெசிஃபிக் கார்டோட ஐடியை வந்து நம்ம இங்கே பெராம்ஸில் சென்ட் பண்ணுறோம். அப்போ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடி வந்துடும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஐடி வந்துடும். இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே திரும்பி ஏபிஐ கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஏபிஐயில் ஸ்பெசிஃபிக்காக அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் வருது. ஸோ உங்களுக்கு டேட்டாஸை ரெண்டர் ஆகும். ஸோ ஒரு வாட்டி பண்ணால் போதும், நீங்கள் ஐடிஸை இப்போ மாற்ற அங்கே டேட்டாஸ் வந்து யூஐயில் வந்து அப்படியே உட்காந்துரும். தெரியுதுங்களா? ஓகே ஓகே. நம்ம சில டேட்டா தனியா வந்து கார்டு எப்படி மாத்தணும்னா அது எப்படி ப்ரோ? தனியா ஒரு யூனிக்கா ஒரு சிங்கிள் கார்டு மாத்தணும்னா புரியல. நீங்க தனியா ஒரு கார்டு பண்ணனும்னா கீழ பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். இதே காம்போனன்ட். அதுல ப்ரோ இப்போ தனியா இப்போ ஒரு சிங்கிள் கார்டு இப்போ எடிட் டிஸ்கிரிப்ஷன் மாத்தணும், இப்போ இல்லனா டைட்டில் மாத்தணும் பேரு, அதெல்லாம் நீங்க பேக் எண்ட்ல மாத்துவாங்கப்பா. பேக் எண்ட்ல அவங்க டேட்டா மாத்துனாங்கன்னா இங்க டேட்டா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது அந்த மாதிரி டேட்டா இல்லையா? ஓகே ஓகே. ஏபிஐல மாத்துனாங்கன்னா இங்க மாறிடும். ஓகேங்களா? சரி ப்ரோ. அது பேக் எண்ட்ல சொல்லுவீங்க அவங்க? ஆமா பேக் எண்ட்ல நம்ம எல்லாமே பாப்போம் எல்லாமே. சரி ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது சொல்லியாச்சு. ஹலோ சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த டாலர் சிம்பிள் பிராக்கெட் ஐடி யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம எப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம லிங்க் டூல்ல சார். லிங்க் டூல்ல ஓகே. இங்கே நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக் ரூட்டிங் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால நம்ம இந்த ஐடியா வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ டைனமிக் ரவுட்டிங் பண்றதுனால இங்க எப்படி இது வந்து இந்த ஐடியோட வேல்யூஸ் வந்து நமக்கு அந்த ஏபிஐ அந்த இதுல வந்து கொண்டு வரும். ரவுட்ல சேர்த்து ரவுட்ல இருந்து நம்ம அங்க அந்த டேட்டா வாங்கி ஏபிஐ கால் பண்ணி ஏபிஐ வந்து டேட்டாவை ரெண்டர் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இது ரவுட்டர் வந்து நம்ம பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஆமா இது சொல்றீங்க இதுங்களா? நான் சொல்லியிருந்தேன்ல ஜாவா ஸ்கிரிப்ட் எது யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த கர்லிஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் இந்த டாலர், இதுவும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்லிஸ் வந்து போடணும். இந்த டபுள் கோட்ஸ் போடுறது பதிலாக இந்த ஒன்னுக்கு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே யூஸ் பண்ணாதான் ஓகே. நீங்கள் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன நம்ம இங்க எதை மென்ஷன் பண்றோம்? இது நீங்கள் இது மாதிரி டைனமிக்காக கொடுக்குறதே இந்த மாதிரி ஆ. ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுல. ஓகே. ஸோ அதனால இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் அது வந்து லைக் நம்ம ப்ளஸ் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் டீடைல்ஸ் அங்க யூஸ் பண்ணுவோம். வேற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் டீடைல் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்ல ப்ளஸ் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளஸ் ஐடியும் நீங்கள் போடலாம், அதுவும் நீங்கள் போடலாம். ஓ சேம் ரெண்டுமே சேம். இப்படி கொடுக்கறனாலும் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே டபுள் அவங்களுக்கு 2 வேஸும் சொல்கிறேன். ப்ளஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த இதில் போட்டுட்டு ப்ளஸ் போட்டு இங்கே ஐடி கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். அதுவுமே ஒர்க். இப்போதைக்கு இதில் எப்படி வச்சுக்கோங்க, அதில் அந்த மாதிரி ஓகேங்களா. வந்து லைக் ஆர்குமெண்ட்டா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் பத்தி சென்ட் பண்ற மாதிரி ஆகணும். அந்த ஐடி வந்து எக்ஸாக்டாக. ஸோ நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணலாம். பட் ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரூட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்கே நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸும் வாங்கிக்கலாம். யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பி ஒரு ஸ்லாஷ் போட்டு திரும்பி நீங்கள் ஏதாவது பேர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புரியுதுங்களா? யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, கிளியரா உங்களுக்கு? இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, வில் பி ஏபிள் டு கெட் இட். இப்போ வந்து 404 வரும், ஏன்னா வந்து ஒரு ஐடி தான் வந்திருக்கு. நீங்கள் திரும்பி ஒரு ஐடி போடணும். புரியுதுங்களா? 1க்கு வந்துடும். இப்போ இந்த டேட்டா வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ கிளியரா மல்டிபிள் டேட்டாஸ் வாங்குறது? சரி, ஓகே, இது போகலாம். நான் அதெல்லாம் சொல்கிறேன்ப்பா, பேக் அண்ட் போகும்போது சொல்கிறேன். /y எதுக்கு போடுறாங்க அப்படின்றது எல்லாமே. ஓகேங்களா, /q எதுக்கு போடுறாங்கன்றது நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதுவுமே பெராம்ஸ் தான். ஓகேங்களா, சரி, குவரிஸு. ஓகேங்களா, நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே, இப்போதைக்கு நம்ம பெராம்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு சிங்கிள் டேட்டா மட்டும் வாங்கிக்கலாம், மல்டிபிள் டேட்டாஸ் வேணாம். உங்கள் யூஸ் கேஸ் இருக்கும் மல்டிபிள் டேட்டாஸ் வாங்குறது, நம்மளுக்கு இப்போதைக்கு சிங்கிள் டேட்டா மட்டும். ஓகேங்களா, சரி, ஓகே. நம்ம இந்த ஆப்டிமைசேஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு கஸ்டம் மூக்ஸ் மட்டுமே பார்த்துடலாம்ப்பா. ஓகேங்களா, 20 மினிட்ஸ் இருக்கு. வில் ரைட் கஸ்டம் மூக்ஸ். ஸோ இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன பார்க்க போகிறோம்? கஸ்டம் மூக் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். சரி, டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ கஸ்டம் மூக் பேட்டர்ன் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே, ரிமைனிங் திங்ஸை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா, இது அப்புறம் நம்ம ரிமைனிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு செஷன் இருக்கும். ஓகேங்களா, ஆன் திஸ் கண்டெக்ஸ்ட் ஏபியை பார்க்கும்போது I'll recall all HOC everything once and image optimization and lazy loading. ஓகேங்களா, இந்த செஷனில் இதை பார்த்துட்டு பேக் அண்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் வில் இம்ப்ளிமெண்ட் அந்த லாகின் பேஜ், ரிஜிஸ்டர் பேஜ் எல்லாம். ஓகேங்களா, ஸோ எல்லா கான்செப்ட்ஸும் இங்கே முடிச்சிருவோம். இந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் ஏபி ஆப்டிமைசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது கிடையாது, ஓன்லி ஆத்தென்டிகேஷனு. ஓகேங்களா, எனி ஒன் தான். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஆத்தென்டிகேஷன் பேக்எண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏபிஎஸ்லாம் பார்த்துட்டு அன்டில் ஆல் திங்ஸ் செஷன்ஸு என்ன மேனேஜ்மெண்ட் ப்ரொடெக்டட் அவுட் பப்ளிக் ரவுட்ஸ் எவ்ரிதிங்கு அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் நான் உங்களுக்கு எப்படி வந்து செஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது
லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது, செஷன் ஸ்டோரேஜ் இருக்குது, HTTP ஒன்லி குக்கீஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே எப்படி பண்ணுறது ஆத்தென்டிகேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, வாட் இஸ் திஸ் கஸ்டம் ஊக்ஸ் அப்படின்னா, நான் ஊக்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்ப்பா? எனிபடி? What is hooks? Super. It's a normal JavaScript function or methods. கரெக்ட்டுங்களா? What is custom hooks? ஆல்ரெடி நம்ம வந்து hooks பார்த்துருந்தோம். கரெக்டா? It is developed by React developers பார்த்துருவோம். என்ன 2 hooks பார்த்தோம்ப்பா? ஆல்ரெடி 2 hooks பார்த்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? யூஸ் ஸ்டேட், அப்புறம் என்ன பார்த்தோம்? யூஸ் எஃபெக்ட். சூப்பர்ப்பா. யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்டும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த அது வந்து ரியாக்ட் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணியிருந்தது, நம்ம டெவலப் பண்ணல, அவங்க டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக? அதோட பர்பஸும் 2 பர்பஸ் இருந்துச்சு. கஸ்டம் ஹூக்ஸ் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுறதுப்பா. என்னது? நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பேர் என்னது? கஸ்டம் ஹூக்ஸ். நிச்சயமாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. இஃப் தே வாண்ட் டு டெஸ்ட் யூ அப்படின்னா they'll ask you to create a custom hook. ஒரு custom hook கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஸ், நம்ம ஓனா கிரியேட் பண்றது தான் வந்து கஸ்டம் ஹூக்ஸ். யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் மாதிரி நம்ம ஓனா கிரியேட் பண்ணிக்கிறது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ரைட் அ கஸ்டம் ஹூக் ரைட் அ for doing an API call அப்படின்ற சொல்லுவாங்க. ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேங்களா. அது ஏதாவது சின்ன யூஸ் கேஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா. சரி, இது எப்படி எழுதுறது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ கஸ்டம் ஹூக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நீங்கள் ஹூக்ஸ் அப்படின்றத வச்சுக்கணும்ப்பா. கிளியருங்களா? இதுக்குள்ள உங்கள் ஃபைல் நேமோ உங்கள் ஃபங்க்ஷன் நேமோ என்னவா இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் எல்லா ஹூக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேர்டு என்னவா இருக்கும்னா யூஸ்ன்னு இருக்கும். யூஸ் எஃபெக்ட், யூஸ் ஸ்டேட், அது வந்து ஒரு கன்வென்ஷன் மாதிரிப்பா. இப்போ நம்ம யூஸ் fetch products data data.js தெரியுதுங்களா? என்ன சொல்லியிருந்தேன்? யூஸ் அப்படின்ற கன்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். கான்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேமோட ஸ்டார்டிங் கன்வென்ஷன் வந்து யூஸ், ஸ்டார்டிங் அந்த வேர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பேர் வச்சுக்கலாம், என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு fetch products டேட்டா அப்படின்ற வச்சுக்கிறேன். கரெக்டா? இதுதான் பேசிக் ரூல்ப்பா. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த வேர்டு பார்த்தோன்னே, இந்த கர்லிஸ் பார்த்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன்? என்ன வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட் டைம்? மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது ரிட்டர்ன். கரெக்டா? சூப்பர். எஃப்ட் போட்டு ரிட்டர்ன். கஸ்டம் ஹூக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா, யாரும் பயப்பட வேணாம். இவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. அது நார்மல் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்எஃப் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன வைக்க போறீங்க? ஸ்டார்டிங் வேர்டு மட்டும் என்னவா இருக்கணும்? யூஸா இருக்க போகுது. ஓகேங்களா. ஃபாலோட் பை நேம் அண்ட் இட் ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ண போகுது இந்த ஹூக் அப்படின்னா, there is something called ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. something called single SPS or something like that. சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு ஒர்க் தான் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து
ஒன்று இங்கே வந்து எத்தனை ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க. ப்ராடக்ட்ஸை ரெண்டரும் பண்ணுது. ஓகே, ஐம் கோயிங் டு ப்ராடக்ட்ஸ் டீட்டெயிலில் ஆர் ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர். இங்கே வந்து என்னென்ன ஒர்க் இருக்கு பாருங்க. இங்கே வந்து ப்ராடக்ட்ஸை ரெண்டர் பண்ணுது ப்ளஸ் ஏபிஐ காலும் பண்ணுது. இதுக்கு எத்தனை ஒர்க் இருக்கு இந்த காம்போனண்ட்டுக்கு? 2 ஒர்க்ஸ் இருக்கு கரெக்டா? பட் ஆனால் அந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வச்சு என்ன இருக்கணும், ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு ஒர்க்கு தான் இருக்கணும். அப்போ இதை வந்து ஒரு கஸ்டம் ஹூக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறீங்க. இதோட ஒர்க் என்னன்னு தெரியுதுங்களா? இதோட கோட் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? இதோட கோட் ஹைட் பண்ணியிருக்காங்க கரெக்டா? சம்திங். அதே மாதிரி இந்த ஒர்க், இந்த ஏபிஐ கால் பண்ணுற ஒர்க் நம்ம என்ன பண்ணலாம், we can take it to our own hook. அதை ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன், அந்த ஹூக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க, சிம்பிள் தான். அங்கே பண்ண அதே லாஜிக். இங்கே என்னென்ன இருக்கு அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் இருக்கு, இம்போர்ட் பண்ணிக்கிறேன் யூஸ் ஸ்டேட்டை. நெக்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் இருக்கு, யூஸ் எஃபெக்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் யூஸ் எஃபெக்ட். இங்கே என்னென்ன இருக்கு, இஸ் லோடிங் இருக்கு, டேட்டா இருக்கு. ஆனால் ஒரு காம்பனண்ட்னால ஒரு விஷயத்தை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும்ப்பா, கரெக்டா? ஆனால் நமக்கு 2 விஷயம் ரிட்டர்ன் பண்ணணும். இஸ் லோடிங் ரிட்டர்ன் பண்ணணும், டேட்டாஸையும் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஆப்ஜெக்டா வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ல இஸ் லோடிங் கமா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன பண்ணுவோம், வில் கெட் திஸ் இஸ் லோடிங் அண்ட் டேட்டா. இதான் இதோட லாஜிக். ஸோ இந்த வந்து நான் வேற இடத்துல யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் ஃபெச் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு யூஸ் இட் ப்ராடக்ட்ஸ்ல, ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர்ல. இங்க இது பண்ணிக்கிறேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் தெரியுதுங்களா, இது ஃபங்க்ஷன். இது வந்து கஸ்டம் ஹூக், யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் பண்ணது. இது யார் பண்ணது, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் ஃபெச் ப்ராடக்ட்ஸ் டேட்டான்ற ஃபங்க்ஷனை நம்ம பண்ணது. அப்போ இது பேர் என்னது, கஸ்டம் ஹூக். ஓகேங்களா? அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னது, 2 விஷயங்கள். ஒன்று இஸ் லோடிங் அண்ட் டேட்டா. கரெக்டா? ஒரு விஷயம் என்னது, இஸ் லோடிங்கை ரிட்டர்ன் பண்ண போது, கமா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஒர்க்காக தான் பார்க்கலாமா? இது நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா? இட்ஸ் ஒர்க்கிங். கிளியரா? இப்போ இந்த காம்போனண்டோட ஒரு ஒர்க் தான் என்னது, ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. என்ன ஒர்க்கு, டு ரெண்டர். இப்போ சின்ன தம்ஸ் அப். இது புரியுதுங்களா, ஹவ் டு கிரியேட் யுவர் கஸ்டம் ஹூக்னு? இன்னொரு வாட்டி பண்ணலாமா? இன்னொன்று ஒரு கோடு வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அதே மாதிரி பண்ணலாமா? கேன் வி டூ இட்டா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஒரு ஏபிஐ கால் இங்கே பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா? இதையும் நம்ம ட்ரை பண்ணலாமா, ஒரு கஸ்டம் ஹூக் மூவ் பண்ணலாமா? ஏன்னா இங்கே இந்த காம்பனண்ட்ல பாருங்க 2 ஒர்க் இருக்கா. ஒன்று ரெண்டர் பண்ற ஒர்க்கு, ஏபிஐ கால் பண்ணக்கூடிய ஒர்க். ஸோ ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதலாம். யூஸ் எஃபெக்ட் கஸ்டம் ஹூக்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, ஸ்டார்டிங் கன்வென்ஷன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் யூஸ்ல இருக்கணும். இது வந்து ஃபெச் டேட்டா, இது பேர் ஏதாவது வச்சுக்கலாம், ஃபெச் டேட்டா, ஃபெச் சரிங்கப்பா, ஃபெச் ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் டேட்டா ஜேஎஸ் அப்படின்ற வச்சுக்கலாம். சேவ் அதே மாதிரி கான்ஸ் யூஸ் ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் டேட்டா பண்ணுறோம். கிளியரா? ஸோ ரிட்டர்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே இருக்க போயிட்டு அப்படியே கட் பண்ணி சொல்லுங்க. இந்த ஒன் காம்பனன்ட் சிங்கிள் ஒர்க்குங்கிற லாஜிக் வந்துட்டு நம்ம கஸ்டம் யூஸ் பண்றப்ப மட்டும் அந்த ஃபாலோ பண்ணுவோம். இல்லை, அது வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ல. ஓகேங்களா? அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி அச்சீவ் பண்றது, இங்கே 2 ஒர்க் இருக்கு, நம்ம இதை அச்சீவ் பண்ணி ஆகணும். அதனால நம்ம ஆல்ரெடி பண்ணப்போலாம் நம்ம ரெண்டு ஒர்க் பண்ற மாதிரிலாம் நம்ம காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவாங்க.
ஒன்று தானே கிரியேட் பண்ணியிருக்கோம், இது ஒன்றும் வேறு இது பண்ணோம் ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர் வேறு இதில் இல்ல இஸ்லோடியும் டேட்டா செட் டேட்டா ரெண்டு ஒர்க் பண்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணப்போ நம்ம பண்ணோம். அது மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன், இதான் ரியாக்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பில் பண்ணிட்டோம் அந்த மாதிரி காம்போனண்ட்டை, இந்த மாதிரி பில் பண்ணிட்டோம், ஸோ இனிமே நம்ம பண்றதுலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு புரியுதுங்களா? இது இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி. சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறது மேண்டேட்டரி. ஆமாம், மேண்டேட்டரி. ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு காம்பனண்ட் 100 கிளைண்ட்ஸ்க்கு மேலே போனாலே they will split it into sub components. ஓகேங்களா? ஸோ ஒரு காம்பனண்ட் ஒரு எஸ்ஓபி இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிஸில் ஒரு எஸ்ஓபி இருக்கும். பட் மோஸ்ட்டாக ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது அவங்க வந்து லிமிட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா they'll reduce the code. புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 200 லைன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ரிமூவ் திஸ் இட் வில் ரெடியூஸ். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ். இந்த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் அண்ட் கஸ்டம் ஹூக்ஸ் வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டம் ஹூக்ஸ்க்குள்ள வந்து இன்னொரு ஹூக்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதாவது ஒரு ஹூக்குள்ள நம்ம இன்னொரு 2-3 இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் மாதிரி ஹூக் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து நம்ம கஸ்டம் ஹூக்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. இங்க நீங்க இது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி, நார்மல் ஃபங்க்ஷன் தான், இதுவும் நார்மல் ஃபங்க்ஷன் தான். இது நீங்க கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் கேக்குறேன். இப்போ வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த கஸ்டம் ஹூக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எதனால இதை கஸ்டம் ஹூக்ஸ் மென்ஷன் பண்றோம்? ஏன்னா நம்ம இங்க வந்து நம்ம ஹூக்ஸ் வந்து ஆல்ரெடி இது கூட நம்ம இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறதுனால நம்ம இதை கஸ்டம் ஹூக்ஸ் சொல்றோம். இல்ல லைக் எப்படி சொல்றேன், நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஹூக்ஸ்ன்றது நார்மல் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? அது புரியுது. இது நம்ம கிரியேட் பண்றது கஸ்டம் ஹூக்ஸ். புரியுதுங்களா? மோரோவர் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் கஸ்டம் ஹூக்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். நம்ம கிரியேட் பண்றதுனால அதை வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன், கஸ்டம் ஹூக்ஸ். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் இல்லை நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் அதே தான் நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண வேண்டியது, இஸ் லோடிங் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. இஸ் லோடிங் கமா டேட்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், வேறு இந்த ஃபங்க்ஷனை வேறு எங்கேயும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன், எக்ஸ்போர்ட் பண்ணோம். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டு த யூஸ் டேட்டா. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கேன், ஆர்குமெண்ட்டாக பெராம்ஸை வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே கூட வாங்கலாம், ஆப்ஜெக்டெல்லாம் வாங்கணும்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில் டேட்டாவில் நம்ம பெராம்ஸ் அமைச்சிக்கலாம். பெராம்ஸ் டேட்டாவை ஸோ கான்ஸ்ட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது இங்கே அப்படியே டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை பண்ணிக்கலாம். இஸ் லோடிங் கமா டேட்டா. கிளியரா? ஸோ இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணலை, அதனால் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒர்க் ஆகுதுங்களா? இதப்பா கஸ்டம் மூக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து திரும்பி ஒரு புது கஸ்டம் மூக்கு நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் ஸ்டார்ட் வித் இன்னும் ஒரு கஸ்டம் மூக்கு எழுதுகிறேன். ஏபிஐ கால் பண்ணாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டம் மூக்கு எழுதி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு நார்மல் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஊக்குமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? கஸ்டம் ஊக்குன்றது நம்ம கிரியேட் பண்ணுறது விச் இஸ் டெவலப்ட் பை அஸ். என்ன லாஜிக் வேணால் இருக்கலாம், இந்த லாஜிக் தான் ஏபிஐ கால் பண்ணுற லாஜிக் தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இனிமேல் நல்ல பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ். ஸோ ரிமைனிங் இங்கே இருக்க எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். இங்கே இருக்க தெரியுதுங்களா, ரிமைனிங் இங்கே இருக்க எல்லா டாபிக்ஸ் இங்கே இருக்க எல்லாமே வந்து வில் சீ இட் ஆன் நெக்ஸ்ட்